ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் பிகினர்ஸாக வர்றீங்க, நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இப்போ வரைக்கும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணும், எப்படிலாம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். அடுத்ததான் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதில் உங்களுடைய ஓன் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வின் பண்ணி ஒரு பிகினர்ஸாக க்ரோத் ஆகி வெளியே வர முடியும். உங்கள் முழு உழைப்பு தான் இதில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் ஒரு வீடியோ இப்போ என்ன மாதிரியே ஒரு டெக் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு டெக் சேனல் மாதிரி ஆரம்பித்து இப்போ என்ன மாதிரி டெக்னிக்கல் டிப்ஸ் தர்றவங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் என்ன பிரச்சனை வரும், அல்லது நீங்களே ஓனாக வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கலாம். அதில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் ஒரு 3 விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா காப்பிரைட்டட் கண்டென்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக், இன்னொன்று பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். இது 3 இருக்குது. இந்த 3 பற்றி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு யூடியூபராக வர முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குனால் என்னென்னு பார்த்துடலாம். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க, சேனல் ஆரம்பித்து என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாத மித்தவங்களோட வீடியோவை காப்பி பண்ணி எடிட் பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு என்ன மாதிரி இண்டிவிஜுவலாக ரன் பண்ணுற ஒருத்தருடைய வீடியோ. எக்ஸாம்பிளுக்கு என்னம்மா இப்போ நான் சொல்கிற டிப்ஸுங்களை எடிட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி உங்கள் சேனலில் போடுறீங்கன்னா அது இதில் இருக்கிறது என்னுடைய உழைப்பு, அந்த வீடியோ என்னுடையது. இது மாதிரி போட ஆரம்பிச்சிங்கன்னா அது எனக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி தெரிஞ்சிட்டால் நான் டைரெக்டாக உங்கள் வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். என்னுடைய உழைப்பை திருடி நீங்கள் போட ஆரம்பித்தால் எனக்கு வர லாபங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அது யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் அனுப்புவேன். அந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அதில் உங்கள் சேனலில் ஒரு கரும்புள்ளி விழுந்த மாதிரி. அந்த வீடியோ வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த வீடியோ ப்ளே ஆகாது. அந்த வீடியோ டெலீட் ஆகிடும். டைரெக்டாக டெலீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது பப்ளிஷே காட்டாது, பப்ளிக்கில் வராது. அப்படி 3 ஸ்ட்ரைக் ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ என் சேனல்லேருந்து ஒரு 3 வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, நான் 3 வீடியோவுக்கும் தொடர்ச்சியாக ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன் அப்படின்னால் உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்கள் சேனலை இழுத்து மூடி அவன் யூடியூப்காரனே குழி தோண்டி புதைச்சிருவான். அதுக்கப்புறம் அது பக்கமே நீங்கள் போக முடியாது. அதை பற்றி மறந்துட வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இண்டிவிஜுவலாக சேனல் வச்சுருக்கிறவங்க யாருடைய வீடியோவையும் எடுத்து நீங்கள் போடக்கூடாது. அப்படி போட்டால் அது ஒரு காப்பிரைட் வீடியோ, வேறு ஒருத்தரை காப்பி பண்ணி போடுற மாதிரி. அதை மித்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதை நீங்கள் போடக்கூடாது. போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு வரும். அப்படி அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டா 3 ஸ்ட்ரைக் 4 ஸ்ட்ரைக் வரும்போது உங்கள் சேனல் டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக வராமல் பார்த்துக்கணும். இப்போ என் சேனலுக்கு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, நான் இது காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் ஆரம்பித்த சேனல். இதில் நான் வேறு ஒருத்தவங்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஒரு காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்புகிறேன். அப்படி அது பாருங்கள், 1 2 2வது இடத்துல நிற்கிது. இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளில் இருக்கும்.
இங்கே வந்துருச்சுன்னா இப்படி இருக்கும், இங்கே போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா இது வந்து யூடியூபர்ஸ் கொடுக்குறது, யூடியூப் சைட்லேருந்து தர்றது. என்னென்னா நீங்கள் போடுற உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலும் அதில் செக்ஷுவலான ரொம்ப செக்ஸியான விஷயங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, சண்டை போட்டுக்கக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அவங்க வந்து எங்களுடைய கொள்கைகளை மீறி நீங்கள் உங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அது ஒரு வீடியோ 2 வீடியோ ஆகும்போது ஒரு பிரச்சனையே இருக்காது. 3ன்னு போகும்போது உங்கள் சேனல் கண்டிப்பாக டெர்மினேட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த மானிட்டைசேஷன் எனபிள் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆகுமா என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கைடன்ஸ்க்கு மீறியும் கொள்கைகளை மீறியும் நீங்கள் வீடியோ போடக்கூடாது. செக்ஸியாக பேசுகிறது, ரொம்ப செக்ஸியாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம் அப்படியெல்லாம் யூடியூப்பில் சேனல் இருக்கிறேன்னு. அவங்கெல்லாம் கண்டிப்பாக மானிட்டைசேஷன் எனபிள் ஆகாதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஆகாது, எனபிளே ஆகாது. சும்மா அவங்க வந்து சப்ஸ்கிரைபரை வர வச்சுக்கிறதுக்கு இதுக்குன்னு போட்டு தெரியலாம். ஆனால் அவங்க சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தவறை செய்யவே செய்யாதீங்க. அவங்களாம் சும்மா வீடியோ போட்டு கிடக்கிறவங்க, அவ்வளோதான். அந்த தவறு செய்யக்கூடாது. இது 2ம் செய்யக்கூடாத தவறு. இன்னொரு தவறு செஞ்சாலும் அதில் உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட் கண்டென்ட்னு என்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா வீடியோ, இந்த மாதிரி போடுறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக சேனல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், அவங்களுடைய விஷயங்கள் வெளியே தெரியணும், ஆனால் இன்கம் அவங்களுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாங்ஸு, மூவி ட்ரெய்லர்ஸு, மூவி காமெடிஸு, இதெல்லாம் யார் வேணாலும் அவங்க சைடில் இருக்கிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டி சீரியஸ் வந்து ஒரு சாங் விட்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு சினிமா ப்ரொடியூசருங்க வந்து ஒரு படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து உங்கள் சேனலில் போடலாம். போட்டால் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு வரும். அது என்னென்னா இங்கே தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் காப்பிரைட் கண்டென்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். காப்பிரைட் ஸ்ட்ரைக்குனால் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகாது, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, வீடியோ டெலீட் ஆகிடும். அது கண்டினியூஸ் ஆகும்போது உங்களுக்கு சேனல் டெர்மினேட் ஆகும். இங்கே காப்பிரைட் கண்டென்ட்டில் அந்த பிரச்சனை வராது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு வியூஸ் அதிகம் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், லைக்ஸ் வரும், எல்லாமே உங்களுக்கு சொந்தம். ஆனால் அதில் மூலியமாக இன்கம் வந்தால் அது டைரெக்டாக அந்த வீடியோவுக்கான ஓனர் யாரோ அவங்களுக்கு போயிடும். சினிமா சம்மந்தமான என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் அவங்க சினிமா சைட்லேருந்து போடுறவங்களாம் மேக்ஸிமம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்க மாட்டாங்க. காப்பிரைட் கண்டென்ட்டு ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. எப்போ யாருடைய வீடியோ அந்த மாதிரி போடும்போதும் காப்பிரைட் கண்டென்ட்டாக வந்து நிற்கும். சாங்ஸை பேக்ரவுண்டில் சாங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க வீடியோவுக்கு அப்படின்னா அது காப்பிரைட் கண்டென்ட்டில் வந்து நிற்கும். வர்ற இன்கம் அவங்களுக்கு போயிடும். இதில் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் சேனலுக்கு போடலாம், காப்பிரைட் கண்டென்ட் வீடியோ போடலாம், பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் வராது. இன்கம் மட்டும் உங்களுக்கு வராது, அவங்களுக்கு போயிடும். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போடணும். கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராத மாதிரி வீடியோ போடணும். அவங்க கம்யூனிட்டி கைட்லைன் மீறக்கூடாது. இது 2 ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காப்பிரைட் கண்டென்ட் வரலாம். மேக்ஸிமம் சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணாலும் அது பப்ளிஷ் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரியும் சினிமாவில் இருக்குது. இப்போ நான் வந்து கீ படத்தோட ட்ரைலரை வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கில் வரல. என்னென்னா அதை வந்து பப்ளிஷே பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, பிளாக்டு வேர்ல்டு வைடுன்னு இருக்குது. இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகாது, பப்ளிஷ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, பப்ளிஷ் பண்ணாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறேன். சில வீடியோ இப்போ தலை அஜித் ஸ்பெஷல் எடிஷன் போட்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, நேர்கொண்ட பார்வை ஒஃபிஷியல் ட்ரைலர். இதெல்லாம் வந்து காப்பிரைட் கண்டென்ட்.
இப்போ உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குனா என்ன, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கண்டென்ட்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் வீடியோ தெளிவாக புரிகிற மாதிரி பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.